Hi friends, வணக்கம். Welcome back to தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்களின் பலத்த எதிர்ப்பு காரணமா தன்னோட பழைய ரூட்டையெல்லாம் மாற்றி புதுசா அமைச்சிருக்காராமா இயக்குனர் பா ரஞ்சித் காலா படத்திற்காக. என்ன மாத்திருக்காரு, என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பா ரஞ்சித் ரஜினிகாந்த் கூட்டணி இணையும் படத்துக்கு காலா அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய படப்பிடிப்பு நேற்றைக்கு மும்பையில தொடங்கிய நிலையில படத்தோட புகைப்படங்களும் சிலது வெளியானது. தற்போது தொடர்ந்து 40 நாட்களுக்கு மும்பையில முதல் கட்ட படப்பிடிப்பு நடத்தப்பட இருக்குதாமா. அடுத்த கட்டமா சென்னையில படப்பிடிப்பு நடத்த இருக்குது. இந்த படத்தோட நடிக்கும் நடிகர் நடிகைகள் குறித்த முழு விவரம் அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்டிருக்கு. முதல் முறையா இயக்குனர் சமுத்திரக்கனியோட ரஜினியும் இந்த படத்துல இணையறாரு. கதாநாயகியா பாலிவுட் நடிகை ஹீமா குரோசி நடிக்கிறாங்க. இவங்களோட ஈஸ்வரி ராவ், நானா பட்டேகர், அஞ்சலி பாட்டில், சமுத்திரக்கனி, சம்பத், ரவி கேலா, பங்கஜ் திரிபாதி, மேஜர் விக்ரம்ஜித், அருள்தாஸ், அரவிந்த் ஆகாஷ், வத்திக்குச்சி திலீபன், ரமேஷ் திலக், மணிகண்டன், அருந்ததி, சாக்சி அகர்வால், நிதிஷ் வேலோ, ஜெயம் பெருமாள், கருப்பு நம்பியார், யுதின் காரியாக்கர், ராஜ்மதன், சுகன்யா உள்பட பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிக்கிறாங்களாமா. எவ்வளவு பெரிய நட்சத்திர பட்டாளம் இருந்தா கூட இயக்குனர் ரஞ்சித்தோட முந்தைய படங்கள்ல நடிச்சவங்க ஒருத்தர் கூட இதுல இல்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அட்டகத்தி, மெட்ராஸ் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல தன்னோட ரெகுலரான நடிகர்களை நடிக்க வச்ச ரஞ்சித் கபாலி படத்திலையும் அதே நடிகர்களையே களமிறக்கினாரு. ஆனா இத ரசிகர்கள் கொஞ்சம் கூட விரும்பல. இது பத்தி சமூக வலைதளங்கள்ல தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்ச ரசிகர்கள், உங்களோட அடுத்த படத்துல தயவு செஞ்சு இந்த நடிகர்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ரஞ்சித் கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சாங்களாமா. இதன் காரணமாகவே இயக்குனர் ரஞ்சித் காலா படத்துல தன்னோட முந்தைய படங்கள்ல நடிச்ச நடிகர்களை பயன்படுத்தலையாமா. இவ்வளவு பெரிய நட்சத்திர பட்டாளம் இருந்தா கூட சில நடிகர்களை தவிர நமக்கு பல பேர் தெரியாத முகங்களா தான் இருக்கிறாங்க. அவங்க யாரு என்ன அப்படிங்கிறது வர்ற நாட்கள்ல படத்தோட அப்டேட்ஸ்ல நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த செய்தி பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.